ஹாய் மக்களே, ரொம்பவே சிம்பிளான ஒரு பூண்டு சாதம் பார்க்கலாமா? நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்தது கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கூட பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துன பிறகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டுடைய கலர் மாறினா போதும். இதில் பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் இல்லாட்டையும் இந்த சாதம் நல்லா தாங்க இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே குழம்பு மிளகாத்தூள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இந்த 2 பொடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்கான ரெடி பண்ண மசாலா பொடிகள் தான். பொடியெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். அதன் பிறகு நம்ம வந்து சாதத்தை கொட்டி கிளறலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சேர்த்துக்குங்க. சாதம் மட்டும் வடித்து விட்டால் போதும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நல்லெண்ணெயும் பூண்டும் சேர்த்துறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த சாதத்தை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலாவும் அந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒன்று போல் கலந்து வரணும். கலந்து வந்த உடனேயே நம்ம சுட சுட பரிமாறினா பூண்டு சாதம் வந்து சூப்பராக தயார். கண்டிப்பாக இந்த ரெசிபி லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.